பனைகளின் அடையாளமாகவும் தமிழக தேசிய மரமாக விளங்கும் இந்த பனைமரங்கள் குறித்து மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பனைமரங்கள் வெட்டப்பட்டு செங்கல் சூளைகளுக்கு இரையாகி வருகிறது. மக்கள் மத்தியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வரும் இந்த பனைமரத்திலிருந்து எடுக்கப்படும் பதநீரிலிருந்து பனை வெள்ளம் தயாரிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய மருத்துவ குணம் கொண்ட பனைமரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, மத்தூர், போச்சம்பள்ளி, சிங்காரப்பேட்டை, ஆம்பள்ளி என பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான மரங்கள் உள்ளது. இந்த பனைமரங்களை நம்பி ஆயிரக்கணக்கான பனைமர தொழிலாளிகள் உள்ளனர். தற்போது இந்த பனைமரங்களிலிருந்து பதநீர் எடுக்கும் பணிகளில் பனைமரத் தொழிலாளிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பனைமரத்திலிருந்து எடுக்கப்படும் பதநீரை பனைமரத் தொழிலாளிகள் சாலையோரங்களில் வைத்து விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சாலையில் செல்லும் நபர்கள் மற்றும் கார்களில் நெடுந்தூரம் செல்லும் மக்கள் இயற்கையாக கிடைக்கும் பதநீரை குடிப்பதோடு வாங்கி செல்வதில் தனி ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்ட பதநீர் மற்றும் பனை பொருட்கள் கூட்டுறவு சங்கத் தலைவர் சுப்பிரமணி கூறுகையில், தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் மிக அதிக அளவில் பனைமரங்கள் இருந்தன. காலப்போக்கில் பெரும்பாலான பனைமரங்கள் வெட்டி அழித்து செங்கல் சூளைகளுக்கு அனுப்பப்பட்டதால் பனைமரங்களை நம்பியிருந்த பனைமரத் தொழிலாளியின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இருக்கின்ற பனைமரங்களையாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய தலைமுறையினருக்கு பனைமரத்தின் பயன்பாடுகள் குறித்து தெரிய வேண்டும் என்பதற்காகவும் பனைமரங்களை பாதுகாத்து வருகிறோம். தற்போது பனைமரத்திலிருந்து பதநீர் எடுக்கும் சீசன் துவங்கியுள்ளது. பனைமரத்திலிருந்து எடுக்கப்படும் பதநீரை சாலையோரங்களில் வைத்து லிட்டர் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். மருத்துவ குணமுடைய இந்த பதநீரை மதிப்பூட்டும் பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்து பனைமரத் தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்தினை உயர்த்துவதோடு பனைமரங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். குறிப்பாக பனைமரத்திலிருந்து பதநீர் எடுக்கும் உரிய அனுமதி இருந்தும் காவல்துறையினரின் கெடுபிடியால் தொழில் செய்ய முடியாத நிலை உள்ளது. ஆகையால் மருத்துவ குணம் கொண்ட பதநீரை சுதந்திரமாக விற்பனை செய்ய அனுமதி அளித்தால் அழிவிலிருந்து பனைமரத் தொழிலை காப்பாற்ற முடியும் என்று தெரிவித்தனர். மேலும் பதநீரை மதிப்பூட்டும் பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்து பனைமரத் தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்தினை உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்துள்ளனர்.